என்னன்னு சொல்லுமா. இப்ப என்னடா பண்ணலாம் தெரியலையே மாப்ள. இல்ல குருஜி, இவரு ரோட்ல நடந்து போயின்னு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாரு. தண்ணி தெளிச்சு என்னன்னு கேட்டேன். காலையில சாப்பிடல, அமாவாசை வருதம், அதான் மயக்கம் வந்துச்சுன்னு சொன்னாரு. சாமிக்கு விரதம் இருக்க சொல்லி யார் சொன்னதுன்னு கேட்டா என் குருஜி சொன்னாருன்னு சொன்னாரு. சரிம்மா, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? அது சாமிக்கு விரதம் இருக்கணும்னு அவசியமா? சாமி நேரா வந்து எனக்கு விரதம் இருன்னு சொல்லிச்சா? நான் சாமிக்கு விரதம் இருங்கன்னு யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. விரதம் இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். விரதம்னாலே சாமிக்கு தானே குருஜி. அது பொதுவான எண்ணம். விரதம் இருக்கிறது கடவுளுக்காக இல்லை, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக. சாப்பிட்ட உணவை முழுசா செரிமானம் ஆகிறதுக்கு நாம விடுறது கிடையாது. 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி சாப்பிடும் போது செரிமானமாகாத உணவு வயிற்றுக்குள்ளேயே தங்கிரும். அது செரிமானம் ஆகணும் இல்லையா, வயிறும் கெடாம இருக்கணும். அதுக்காக தான் நான் அவங்க கிட்ட விரதம் இருக்க சொல்றேன். சரி குருஜி, அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா, ஆயுஷ்மான் பவ. என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல. குருஜி, சத்யா வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்டை தான் பழகிட்டு இருந்தேன். சத்யாவை நம்ம காப்பாற்றணுன்ற பேரில் உண்மையை மறைச்சி ஏமாத்திட்டு இருக்கோம். இப்போ பாரு, கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால நடந்தது எல்லாத்தையும் 2 பேரை வச்சு பேசுறது தான் நல்லது. அவன் கண் முழிச்சதும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தாங்க போனேன். ஆனால் அவங்க முழுசாக குணமாகாதனால இன்னும் 10 நாளைக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் இப்போ சத்யாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க முன்னாடியே எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேங்க. ஒரு உதவியை பாதி பண்றதுக்கு அந்த உதவியை பண்ணாமலே இருந்திருக்கலாம். இன்னும் 5 நாள் தானே. நீங்க சொன்ன பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இனிமே நடக்கிறதும் விதிப்படிதான் நடக்கும். நீ இப்ப செஞ்சிட்டு இருக்கிறத எந்த சஞ்சலமும் இல்லாம முழு மனசோட செய். நீ நினைக்கிற மாதிரி எந்த காரணத்துக்காகவும் நடக்க போற உன் கல்யாணத்துல எந்த தடங்களும் வராது. அதை பத்தின பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். சரிங்க குருஜி, அப்ப நான் கிளம்புறேன் குருஜி. வரேன் குருஜி. ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ. வரேன் குருஜி. வாடா. அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. என்னடா? நீங்க தான் ஆட்டோல ஏறி போனீங்கல்ல? நான் ஆட்டோல போனது உனக்கு எப்படி தெரியும்? அது அது ஏங்க, என் கூட நீங்க கார்ல வரீங்கன்னா நீங்க பைக்ல வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். பைக்ல வரலன்னா நீங்க ஆட்டோல வந்திருப்பீங்க. என் காரை பார்த்ததும் ஆட்டோ கட் பண்ணிட்டு என் கார்ல ஏறி இருப்பீங்க. அப்படித்தான்டா. ஆமா ஆமா, நீங்க மட்டும் ஆட்டோல வராம உங்க பைக்ல வந்திருந்தா இப்ப எங்க கூட கார்ல வருவீங்களா? குலபூதம் சத்தியமாங்க. இறங்கு. இறங்கவா? இறங்குன்றல. நான் எதுக்கு இறங்கணும்? உனக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னியே, போய் அந்த வேலையை பாரு. நாங்க லவ்வர்ஸ்,
கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு வரோம். நீங்க சொன்ன வார்த்தைய என் உயிர் நண்பனை சொல்ல சொல்லுங்க. இறங்குறேன். சொல்ல மாட்டான் என் உயிர் நண்பன். மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நீ எல்லாம் என் உயிர் நண்பனா? என் உயிரை எடுக்க வந்த நண்பன். சத்யா கூட புரிஞ்சுக்கலாம் போல, ஆனா இவனை புரிஞ்சுக்க முடியலையே. நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கா. இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு நாடி ஜோசியத்துல சொன்னாங்க. நான் கேட்டேன்னா இவனை நம்பி வந்து நடு ரோட்ல நிக்கிறேன். அமுல் பேபி, சொல்லுங்க. நீ குருஜியை பார்க்க டெய்லி வருவியா? டெய்லியெல்லாம் வரமாட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா குருஜியை பார்த்துட்டு சொல்லி வீட்டில் அமுச்சு வைப்பாங்க, அப்பதான் வந்து பார்ப்பேன். அப்புறம் எனக்கு எப்போவாது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அவரை பார்க்க வருவேன், அவ்வளோதாங்க. அப்போ இப்போ வீட்ல சொல்லி வந்தியா இல்ல மனசு கஷ்டமா இருக்குதுன்னு வந்தியா? நம்ம கல்யாணம் எல்லாரும் முன்னாடியும் சிறப்பா நடக்கும். எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. அது நல்லபடியா நடக்கணும். இதுக்கு மேல நீங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் எனக்கு கவலையே இல்லை. மாமா டேய், என்னடா ஏடா அவரை அடிக்கிறீங்க? என்னாச்சு மாமா? யாரு இவங்களா? இவங்க. டேய், எதுக்குடா அவரை அடிக்கிறீங்க? நீ யாரா? டேய், இவரு எங்க மாமாடா. உங்க மாமானா ராங்கா பேசுவானா? அது எங்க ஏரியாலே வந்து எங்களையே தப்பா பேசின்னு உயிரோட போயிடுவானா? டேய், இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? பார், என்ன சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்கடா. டேய், தலைவருக்கு தெளிவா சொல்லணுமாடா. அனிதா காலேஜுக்கு போகும்போது கைய பிடிச்சு இழுத்தோம், கண்ட இடத்துல தொட்டோம். என்ன இப்போ? அவரே பாவம், ஏதோ அடி வாங்கிட்டு பாவம் கம்முன்னு உளுந்து கிடக்குறாரு. அவரை போய் கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு இவர் மாமனார்னா இவரோட பொண்ணுக்கு நீ என்ன வேணும்? முறை பையன் தானே. நாங்க கூப்பிட்டா இவர் பொண்ணு வர மாட்டேங்கிறா. அதனால நீ என்ன பண்றேன்னா அவளை கூட்டிட்டு வந்து நீ எங்க கிட்ட விட்டு போயிரு. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்பா. ஏமா எங்க கிட்ட பேச மாட்டேன்னு கேட்டுட்டு விட்டுறோம். என்னங்கடா, நான் சொல்றது கரெக்ட் தானே? வெறுமனே பேசுறதுக்கு எதுக்கு கூட்டிட்டு வரணும்? டேய், ஒண்ணு முதல்ல வரட்டும்டா, வந்ததுக்கு அப்புறம் விளையாடலாம். ஓகே. எவ்வளவு தைரியம் தான் என் மேல கை வைப்ப? டேய், அவன் கையை தூக்கி போறான். என்ன அடிச்ச கை எனக்கு தேவை. ஏய், நீ யாரு? நான் யாரா தெரிஞ்சுக்க. அமுல் பேபி, இங்க முடிச்சு காட்டுறவனுக்கு மட்டும்தான் பாராட்டும் கைத்தட்டும் கிடைக்கும். உன்னால முடியும். என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா. டெய்லி காலேஜ் போகும்போது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஏன்டா என் பொண்ணை போட்டு இப்படி தொல்லை பண்றீங்கன்னு அடிச்சிட்டேம்மா. அதுக்கு வெட்ட வரானுங்கம்மா. சார், இந்த நேரத்துல நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க.
அவனுங்க தப்பு பண்ணா நீங்க தட்டி கேக்குறீங்க, அதே நீங்க பண்ணும்போது நான் தட்டி கேட்டா அது தப்பு. அப்படிதானே சார்? என் பணத்தமிரு அப்படியெல்லாம் நான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. சார், உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. நீங்களாவே உங்க வயசுக்கு புரிஞ்சுன்னு இருந்தா சரி. தெரிஞ்சிட்டேம்மா, இனிமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். அம்மா, எல்லாரும் மனுஷங்க தாங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. வரேம்மா. உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் அமுல் பேபி. மன கஷ்டம் இல்லாம உன் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்னண்ட பிடிக்காதது என்னோட கோவம் தான் எனக்கு தெரியும். எல்லாரும் குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் தன்னை மாத்தி நிறுகிற மாதிரி நானும் என்னை மாத்திப்பேன் அமுல் பேபி. நீங்கள் உண்மையில கிரேட்டுங்க. ஆனால் அதுக்காக உங்களோட கனவுனா என்னால் லைஃப் லாங் தொடர முடியாதுங்க. நீங்கள் எப்போதுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சரி அமுல் பேபி, நீ கிளம்பு. நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேங்க. எது இதோ இங்கே தான் இருக்குது மெக்கானிக் சைடு, நான் நடந்து போயிடுவேன். நீ கிளம்பு. சரிங்க. பாய்ங்க. சத்யா கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். என்னவா அப்படி சொல்ற? சீரியஸாவா? சீரியஸா தான் சொல்றேன். இப்பவே நான் எல்லா உண்மையும் சத்யா கிட்ட சொல்ல போறேன். மாப்பிள, எதுக்கு இப்ப அவசரப்படுற? சத்யாக்கு கியூர் ஆனது சொல்லாம தானே பிளான் பண்ணி வச்சிருந்த. அப்படி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் நடக்கிற ஒவ்வொன்றுமே சத்யாக்கு ஃபேவரேட்டே போதே. இது எப்படியே விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட. அந்த முடிவு சரியா தப்பான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படி அதையாவது சொல்லு. மாப்பிள, நாம எல்லாரும் மேல இருக்கிற சொல்றதுக்கு ஆடுற பொம்மை தான் மாப்பிள. அதனால அவன் என்ன சொல்றானோ அதன்படி செய்வோம். ஓகே? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இல்ல மாப்பிள, ஒரு காயின் எடுத்து ஹெட்டா டெய்லா போட்டு பார்ப்போம். ஹெட் விழுந்தா சத்யா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லலாம். டெய்ல் விழுந்தா எதையுமே சொல்ல வேணாம். ஃபைனலா கடவுள் நம்மள இதுதான் பண்ண சொல்றாருன்னு மனசை தேத்திக்குவோம். அதாவது கடவுள் உன் வாழ்க்கையும் சத்யா வாழ்க்கையும் பாத்துக்குவாரு. நீ என்ன சொல்ற? காயினை சுண்டவா? எதுக்கு எங்க காயினை பிடிச்சிங்க? ஏண்டா, நானே ஒருத்த என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு வாழ்க்கை படிச்சுன்னு சாக போறேன். நீங்க இங்க காசை சொண்டி போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? போங்கடா அந்த பக்கம். எதுக்கு பிரச்சனை? அதனால நாம பேசாம அலைய ட்ரை பண்ணலாம். ஏன்னா அலைய தான் யாரால கையால் அடக்கவே முடியாது. அலையில என்னடா பண்ண போற? மாப்பிள, கம் வித் மீ, டு வாட் ஐ சே. கம், வா. யார வச்சுக்கிட்டு ஐடியா பத்தி கேக்குற? வா. சத்யா கிட்ட உண்மையை சொல்லலாமா சொல்ல வேணாமா? லெட்ஸ் see the magic. ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கா? மாப்பிள, இப்ப அலை வந்து இந்த ரெண்டுல எது அழிக்காம இருக்கோ அதுதான் நாம எடுக்கிற முடிவு. ஓகே? ஏங்க, ஏமா நில்லுமா, நில்லுமா. ஏங்க, ஏமா ஏமா நில்லுமா.
மாப்ள புடி மாப்ள வாமா பிடிங்க பிடிங்க என்ன. ஏங்க அந்த பையன் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுமா? வாழ்க்கை இருக்கு சார், ஆனா அந்த வாழ்க்கையில அவன் இருக்க மாட்டானே. அவன் கூட நான் எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஒரு வார்த்தையில மொத்த உயிரையும் எடுத்துட்டு போயிட்டோம். இனிமே நான் வாழ்ந்து என்னங்க பண்ண போறேன்? மாப்ள நீ கன்ஃபியூஸ் ஆகாத, வா. ஐயோ கடவுளே, கடைசி வரைக்கும் நாங்க கன்ஃபியூஷன்ல தான் இருக்கணுமா? நான் எப்பவுமே கோவப்படுவேன்ல, அந்த கோவம் கூட சில நேரம் தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கணாண்டா. யாரு பிரபு சாரா? ஆமாண்டா, அமுல் பேபி தான். அதுவும் அவன் 4 பேரை பொல பொலன்னு பொழந்ததுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் போயா சொல்றேன். ஓ, பிரபு சாருக்கு வந்தாலும் ரத்தம் தான் தக்காளி சட்னி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றியா? ஆமாண்டா. அது என்ன பாட்டில் சத்தியா ஒளிச்சு வச்சிட்டு இருக்க? அது இது ஒன்றும் இல்லடா, பழைய ஆயில். பழைய ஆயிலா? அதுதான் தேடிட்டு இருக்கேன், இங்கே கொடு. இப்போ கொடுக்க போறியா இல்லையா? கொடுன்னு சொல்றான்ல. என்ன சத்தியா விஷ பாட்டில் ஆச்சு அது? இது எப்படி வந்தது? என்னது விஷமா? அது எப்படி இங்க வந்துச்சு இப்போ? சொல்லு சத்தியா, விஷம் எதுக்கு வாங்கின? சூசைட் பண்ணதுக்கு. இன்னைக்கு சத்யாகிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி உங்களுக்கு எனக்கும் நடுவில் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கன்ஃபார்ம் பண்ண போறேன். டேய், எங்க 2 பேருக்கும் நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் ஒரு வேகத்துல போய் வெஸ்ட வாங்கிட்டு வந்துட்டேன்டா. நான் ஒரு வேகத்துல தப்பா முடிவெத்துட்டேன். நான் இல்லாம என் அமுல் பேபி கஷ்டப்படுவான்ல, அதனால அப்பவே நான் வெஸ்ட குடிக்கிற ஐடியாவெல்லாம் தூக்கி போட்டேன். சரிடா, அந்த பாட்டில கொடு. மறுபடியும் உனக்கு எதுக்குப்பா? சூசைட் பண்ணிக்கிறதுக்கு. ஆள பாரு, அதான் அமுல் பேபியா நானும் செட் ஆகிட்டோம்ல. நகைப்பட்றைக்கு போறேன், போற வெளில கூவத்தில் போட்டுறேன். குடு. வரேன்டா. டேய் பிரபு சார்ரா. இனிமேலும் மறைச்சா அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனையில் போய் விட்டுரும். சார், எங்களுக்கு என்னமோ இப்ப சொல்றது சரியில்லைன்னு தோணுது சார். இத பொறுமையாவே சொல்லிக்கலாமே சார். கதிர், ப்ளீஸ் கதிர், தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை மட்டும் செய்யுங்க ப்ளீஸ்ங்க. இப்ப மட்டும் வேணாம் சார். ஏங்க
சத்யா அதை பண்ணிப்பாங்கன்னு பயப்படுறீங்களா? ஆமாம் சார். அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. தேவையில்லாமலாம் பயந்துட்டு இருக்காதீங்க. சத்யா தைரியமான பொண்ணு. சத்யா சார் அளவுக்கு போயிடுச்சு சார். மாப்பிள்ள இவனுங்க சொல்றத நம்பாத. இல்லை சார், நிஜமாக தான் சொல்கிறோம். சூசைட் பண்ணுறதுக்காக விஷமாட்டெலாம் வாங்கி வச்சுருந்துருக்கு சார். சத்யா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். என்ன அவள் பேபி திடீர்னு வந்துக்கிற? அது ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்க பாரு, நகைப்பற்றையில இதை ஆல்டர் பண்ணி வாங்கிட்டு வரதான் நான் போயிருந்தேன். வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது அமுல் பேபி இங்க இருந்தா என்ன அர்த்தம்? மோந்திரத்தை உடனே போட்டு உணர்ந்து தானே அர்த்தம். அதுக்குதான் எங்க அப்பா அமுல் பேபியை இங்க வர வச்சுக்கிறாரு. புரியுதா? நகைப்பற்றையில இதை ஆல்டர் பண்ணி வாங்கிட்டு வரதான் நான் போயிருந்தேன். வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது அமுல் பேபி இங்க இருந்தா என்ன அர்த்தம்? மோந்திரத்தை உடனே போட்டு உணர்ந்து தானே அர்த்தம். அதுக்குதான் எங்க அப்பா அமுல் பேபியை இங்க வர வச்சுக்கிறாரு. புரியுதா? சரி அமுல் பேபி, கை நீட்டு. எதுக்குங்க? எதுக்கா? மோந்திரத்தை போட்டு விடுறதுக்கு தான். கை நீட்டு. என் அப்பா முன்னாடி இந்த மோந்திரத்தை போடுறதுக்கு தான் அன்னைக்கு சைஸ் பத்தல நீ மோந்திரத்தை கைட்டு குத்துக்கிற போல. நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கு. இனிமே இந்த மோந்திரம் எப்பவுமே உன் கையிலே தான் இருக்கணும். எதுக்காகவும் நீ கைட்டு கூடாது, சரியா? சரிங்க. சரிங்க, வரேன். வாங்க சார். வரேன் சார். ஏண்டா சத்யா தான் என்ன விஷயம் கேட்டாங்கல்ல, சொல்ல வேண்டியது தானே? ஏண்டா சொல்லல? என்னால் சொல்ல முடியலடா. அதான் ஏன்? ஏன்னா சத்யா உயிரோட இருக்கணும், அதான் சொல்ல. சத்யா பாவுண்டா, என்னால விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உண்மையை சொல்ற? பேசாதடா, நான் உன் மேல செம கடுப்புல இருக்கேன். இங்க இருந்து சொல்லிட்டேன்னு கிளம்ப வேண்டியது, சத்யாவை பார்த்ததும் டோட்டலா வாஷ் அவுட் ஆக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட புலம்ப வேண்டியது. அவங்க விஷம் குடிக்க பார்த்தாங்களா, அதனால ஒரு மனசு மாதிரி உண்மையை சொல்லாம வந்துட்டாராம். விஷம் குடி தானே போனாங்க, குடிச்சு சாவல. இன்னொரு வாட்டி அப்படி பேசின அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. உன் லிமிட் அவள் தான்டா. பிடிச்சிருக்கு, லவ் பண்ற அப்படின்னு சுத்தி சுத்தி வந்தப்பவே இந்த முறைப்ப நீ அங்க காட்டியிருக்கணும். ஏன் காட்டல? இதுக்கு பதில் சொல்லு. மாப்ள, நீ காட்டியிருந்தா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க யோசிச்சு பார்த்திருப்பாங்கல்ல. உண்மையிலேயே பிரபு நம்மள லவ் பண்றானான்னு நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா நீதான் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லையே.
சத்யா என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். அவங்களும் நீ அவங்களை லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்ல. உண்மையிலேயே பார்க்க போனா உன் மேலதான் எல்லா தப்பும். நீ என்னடா லூஸ் மே பேசிட்டு இருக்க? நானா விருப்பப்பட்ட சத்யாட்ட எல்லாம் உண்மையை மறைச்சேன்? இதோ பாரு, என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நீ இருந்திருக்க. எதுவும் தெரியாமலாம் நடக்கல. அதை மறந்துட்டுலாம் பேசாத. தெரியுது, அதானே எனக்கு கோவம். அப்ப சொல்ல முடியாம போனதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா இன்னமும் சொல்லாம இருக்க பாத்தியா? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியாமலேயே நீ சத்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. டே குள்ளபுதம், இதோட நிறுத்திக்கோ. இல்ல இன்னொரு கண்ணமும் பழுத்துரும். நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதானடா தெரியுது. இதோ பாரு, நீ சொல்லாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னோட லவ் டெவலப் ஆயிட்டா தான் இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்க. டேய், நான் இங்க இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. சார் மைண்ட்ல என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? நான் சத்யாவை எங்க டேட்டிங் கூட்டு போலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது டேட்டிங்கா? ஆமா. டேய், லவ் பண்ணலன்னு சொல்ற, அப்புறம் எப்படி லவ் பண்ணாத பொண்ணு கூட டேட்டிங் போறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? மாப்ள, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே டவுட் வருது. டேய், தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுறா. நீ சத்யாவை எதுவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எங்க போறா? டேய் டேய், சொல்லிட்டு போடா. டேய், நீ தனியா ஆட்டோல வர, நான் வேற ஃபுல்லா குடிச்சிருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அதுக்கு பேர் அக்கறை இல்லையா? நீங்க வேறனா, அவன் ஏதாவது வேற வேலை விஷயமா இந்த சைடு வருவான். இந்த பொண்ணுங்களே இப்படி தான். ஆம்பளைங்க லவ் புரிஞ்சுக்கதே இல்லை. நான் வேணா இப்போவே நிரூபிச்சு காட்டவா? எப்படி? இந்த லெஃப்ட் திருப்பு. சௌமியா, பாட்டியாம்மா, உன்னை காணானதும் திருவிழாவில் பிள்ளைங்களை தொலைச்ச பெற்றவங்க எப்படி தேடுவாங்களோ அந்த மாதிரி பதட்டப்படுறாரு பாரு. இந்த உலகத்தில் பெற்றவங்களை விட அதிக பாசம் வச்சது யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் மேல இவ்ளோ லவ் வச்சுக்கிட்டு அதை காட்டாம இருக்கான். எப்படி தேடுறான் பாரு. சௌமியா, உனக்கு ஒன்றும் ஆள் இல்லை? இல்ல, ஒன்றும் இல்லை. எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு, அதனால தான் ஃபாலோ பண்ணி வந்தேன். ஏய், கதிர், சும்மா விளையாட்டுக்கு பண்ண. விளையாட்டுக்கா? எதில் விளையாடுறதுன்னு விவசாயம் உனக்கு? ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அதான் பாதியிலே இறக்கி விட்டுட்டல, நான் எப்படியோ போறேன். உன்னை யார் தேடிட்டு வர சொன்னது? இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். தம்பி, காதல்னா கோபம் இருக்கணும், கொஞ்சலும் இருக்கணும். உங்களை பார்த்தா கோபத்தை மட்டும் அப்படியே கொப்பளிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஆபத்து தம்பி. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. லவ் ஒன்னா 2 பேருக்கும் பிடிச்சி புரிஞ்சு வர்றது. அதை பத்திலாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, விட்டுருங்க. பொண்ணுங்க நம்மளை விட்டுட்டு போறதுக்கு காரணமே ஈகோ தான். அந்த ஈகோ நம்மளை விட்டுட்டு போகாதனால தான் நம்மளை விட்டுட்டு போறாங்க. ஒரு பொண்ணோட பாசத்தை விட்டு கொடுத்து புரிஞ்சுட்டு வந்த எவனையும் பொண்ணுங்க விட்டு போனதே இல்லை. வா.
இனிமே என்னை ஏமாத்த முடியாது. நல்லா மாட்டினியா? நான் எங்க உன்னை ஏமாத்தினேன்? இவ்ளோ நாள் என் மேல பாசத்தை வச்சுக்கிட்டு வெறுப்ப காட்டுற மாதிரி வேஷம் போட்டல. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனாலும் பார்த்துட்டு போறதுக்கு நான் ஒன்றும் கோடை இல்லை. நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டேன். சரி, டைம் ஆயிடுச்சு, உட்கார். நீங்க அமுல் பேபி ஃப்ரெண்டா? அமுல் பேபியா? யார் அது? சாரி, பிரபு ஃப்ரெண்டா? ஓ, அப்போ நீங்க தான் பிரபு உட்பியா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அமுல் பேபின்னு செல்லமா கூப்பிடும் போதே தெரியுது நீங்க பிரபுவோட ஃபியான்சின்னு. எனிவே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். பை தி வே, இவங்க என்னோட வைஃப் ஜனனி. நான் சத்யா. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ்ங்க. ஆமா, உங்க மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். பாத்தியா, பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்குலாம் டைம் இல்லடா மச்சான்னு பீட்டர் விட்டுட்டு இப்போ லவ் மேரேஜ் வரைக்கும் வந்துட்டான். வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். எங்க நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வர்றது பிரபுவுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் வீட்டுக்கு போகாம டைரக்டா இங்க வந்துட்டேன். ஸோ நீங்க கொஞ்சம் அங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறீங்களா? அவன் வந்ததை நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்து கலாய்க்கலாம். சரி. ரொம்ப தேங்க்ஸ். அங்க மாப்பிள்ள, வா வா வா. ரொம்ப நாள் ஆச்சுல? ஏய் மச்சான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இன்னும் ஒய்ஃப் முன்னாடி தண்டனை சொல்லி பட்ட பேரெல்லாம் வச்சு கூப்பிடாத. அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் வீட்டில் அவ கூப்பிட ஆரம்பிச்சிருவா. மாப்பிள்ள, காலேஜில் எல்லா ஃபிகரும் உன்னை அப்படி தான் கூப்பிடுவோம். சரி விடு, உன்னை தண்டை பண்ணி கூப்பிட்டா ஓகேல? ஓகேடா. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேய், நீ என் மேரேஜ் வரைக்கும் இருந்து தான் போகணும். என்ன மறந்துட்டியா? எங்க இருந்தாலும் என் மேரேஜ நீயும் உன் மேரேஜ நானும் அட்டெண்ட் பண்ற அக்ரிமெண்ட்டை மறந்துட்டியா? என்னைய ஏமாத்தலாம் பாக்குறியா? டே புரிஞ்சுக்க மச்சான், 2 பேரோட ஆபீஸ்லயும் லீவ் தர மாட்டாங்கடா. நான் ஒத்துக்க மாட்டேன்டா. நீ என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ற, நான் ரெடி இல்லடா. சாரிண்ணா, இன்னைக்கு போயே ஆகணும். நீங்க வேணா ஒன்று பண்ணுங்களேன். 3 monthsல அமெரிக்கால நியூ இயர் செலிப்ரேஷன் வருது. நீங்க உங்க வைஃபை கூட்டிட்டு அங்க வந்துருங்க. மாப்பிள்ள, சிஸ்டர் எக்ஸ்கியூஸ் கேட்டனால நீ தப்பிச்ச. பொழைச்சி போ. முதல்ல உன் உட்பியை வர சொல்லு, பார்த்துட்டு நாங்கள் போயிடுறோம். நீ முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் லீவ் போட சொல்லி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருப்பேன். நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. பரவாயில்ல, நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஃபோன்? சரி, உனக்காக நான் ட்ரை பண்ணுறேன். அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா விட்டுணும். ஓகே? சரி. நான் சொல்ல அட்டெண்ட் பண்ணல, அவங்க பிஸியா இருப்பாங்க. மச்சான், நீ கால் பண்ணவே இல்ல. டேய், சீரியஸா கால் பண்ணடா. டேய், நீ கால் பண்ணியிருந்தா ரிங்டோன் எங்களுக்கு கேட்டிருக்குமே. என்னது ரிங்டோன் கேக்குமா? டேய், அவங்க எங்கேயா இருக்காங்க ரிங்டோன் ஒன்னும் கேட்கறதுக்கு? ஆமா, இங்கதான் இருக்காங்க. இங்கேயா? ஆமா, பாரு. எப்படி பாக்குறான் பாரு. சரி வாங்களே, உள்ள போய் பேசலாம். போலாமே. வாங்க வாங்க. வா. ஏன் அமுல் பேபி காலே பண்ணாம சீன் போட்டு அவங்களாண்ட மாட்டிக்கிறா? இவன் இப்படிதாங்க, சின்ன வயசுல இருந்தே பொய் கூட சொல்ல தெரியாம எல்லார்கிட்டயும் மாட்டிப்பான். இங்க பாரா, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கும்.
அதனால நம்புற மாதிரி போய் சொல்ல கத்துக்கோ, ஓகேவா? 2 பேரும் சேர்ந்த மாதிரி வாங்கிக்கோங்க. குடிமா, வாங்கிக்கோங்க. எப்படி மச்சா இருக்கு? டேய் சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ். டே மொரட்டு சிங்கிளாவே ஃபீல் பண்ணிக்காத. செயினை உன் உட்பி கழுத்துல போட்டு விட்றா. ஐயா டேய் போட்டு விடுறா. ஓகே அமுல் பேபி, நாளைக்கு ஒரு முக்கியமான பூஜை இருக்குது. வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன், வந்துருண்ணா. என்ன திடீர்னு? டேய் இப்போ தெரியுதுடா எதுக்கு உனக்கு அமுல் பேபின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதைத்தானே மறைமுகமா சொல்றாங்க. இதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா? அதெல்லாம் வந்துருவாங்க, யூ டோன்ட் வரி. ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ். ஹனிமூனுக்கு அமெரிக்கா வந்துடணும். பை. போலாமா? மச்சான், உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர்டா. பாய். ஓகே, பை. பை.